வெல்கம் டு மை ஜர்னி. கிருஷ்ணர் பேசின கனவுல மட்டும்தான் வார்த்தைகள் இருந்தது. கனவுகளுக்கான அர்த்தங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தனி சக்தி வேணும். ஒவ்வொரு வாட்டியும் கனவுகள் காணும் போது வேற உலகத்துக்கே போயிட்டு வர மாதிரி இருக்கும். இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு ஸ்பார்க் கிடைச்சது. கிருஷ்ணர் என்னோட கனவுல ரெண்டாவதா சொன்னது, இந்த பூமிக்கு வந்த நோக்கத்தை மறந்துடாத. அப்போ இந்த பிறவிக்கான நோக்கன்றதே என்னோட கனவுல தான் எங்கேயோ மறைஞ்சிருக்குன்னு நம்ப வச்சது. ஏதோ ஒரு சக்தி எனக்கு கனவு ரூபத்துல உதவி பண்றத உணர்ந்தேன். இந்த கனவுகளை ஆராயிற அளவுக்கு என்னோட மனநிலைமை தெளிவா இல்லை. அதனால அந்த கனவுகள்லாம் எப்பவுமே எனக்கு நினைவுகளா வேணும்னு அதை நான் ஒரு நோட்ல எழுத ஆரம்பிச்சேன். அதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் கனவுகள் பத்தின ஓட்டம் கம்மியாகிடுச்சு. இந்த இடத்துல தான் என்னோட மன அழுத்தத்துக்கான ஒரு விடை கிடைச்சது. கனவுகளோட தாக்கம் அதிகமா இருந்ததுனால தான் என்னோட மனசுல எப்பவுமே அது ஓடிட்டு இருந்தது. வார்த்தைகளா எழுதுனதுக்கு அப்புறம் அந்த கனவோட நினைவுகள் என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போறத நான் உணர்ந்தேன். அப்போ ஞாபகம் வச்சுக்கணும்னு எழுதுற விஷயங்களையே நம்ம மனசு மறக்குது அப்படின்னா, நம்மளை அதிகமா பாதிச்ச விஷயங்களை வார்த்தைகளா எழுத ஆரம்பிச்சோம்னா நிச்சயமா நம்மள மனசை விட்டு அது மறந்துதானே ஆகணும்.